ஒரு கழுதைக்காரன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ மண்ணில் மின்ற தங்கத்தோட பார்க்குறான். அதோட மதிப்பு தெரியாமல் அதை எடுத்து தான் கழுதையோட காலில் கட்டி விட்டுடுறான். அதை பார்த்து அங்கே வந்த ஒரு தங்க வியாபாரி, நான் உனக்கு 50 ரூபா தரேன், இந்த தங்கத்தோட என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கழுதைக்காரன், இல்லை 100 ரூபா கொடுத்தா நான் இந்த தங்கத்தோட உங்ககிட்ட தரேன்னு சொல்கிறான். அதோட மதிப்பு இவ்வளோதான் சொல்லிட்டு அந்த தங்க வியாபாரி அங்கேருந்து போகிறாரு. அப்போது அங்கே வந்த இன்னொரு தங்க வியாபாரி, நான் உனக்கு 500 ரூபா தரேன், நீ இதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவனும் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்றான். அப்போ முதல்ல வந்த தங்க வியாபாரி இதெல்லாம் பார்த்துட்டு, அட முட்டாளே, அது 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள், ஆனா நீ 500 ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கழுதைக்காரன் சிரிச்சுக்கிட்டே, நான் முட்டாள் இல்லை, நீ தான் முட்டாளு, எனக்கு அதோட மதிப்பு தெரியாது, எனக்கு 500 ரூபாய் ஒண்ணுதான், 100 ரூபாய் ஒண்ணுதான், நீ வெறும் 50 ரூபாயை மிச்சம் பண்ண நினைச்சு 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை இழந்துட்டியே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். பேராசை என்னைக்குமே நமக்கு பெரிய நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். வாய்ப்புகள் நம்ம விட்டு போன பிறகுதான் அதோட மதிப்புமே நமக்கு தெரியும்.